நீங்கள் வாழை விவசாயம் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். உலக அளவில் வாழை உற்பத்தி பண்ணுறதுல இந்தியா ஒரு முதன்மை நாடு. வருடத்திற்கு 34.9 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு உற்பத்தி பண்ணி நம்ம பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அதிக அளவில் வாழையை உற்பத்தி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 42.1 லட்சம் டன் அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வாழை விவசாயத்தில் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து சாறு உண்ணும் பூச்சிகள், அதாவது சக்கிங் பெஸ்ட். அதில் பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சி, வெள்ளை ஈக்கள், அப்புறம் வந்து மாவு பூச்சி போன்ற பல்வேறு பூச்சிகள்னால வந்துட்டு வாழையோட ஈல்டு குறையுது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம நேந்திரன் தோட்டத்தில் இருக்கோம். இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அஸ்வினி பூச்சியோட தாக்குதலும் வெள்ளை ஈக்களோட தாக்குதலும் அதிகமாக இருக்குது. சாறு உறிஞ்சும் பூச்சிகளை வந்து இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை கட்டுப்படுத்துறதுக்காக இன்றைக்கி நம்ம தயார் செய்யக்கூடிய பொருள் தான் நீம் அஸ்த்ரா. அதற்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். 5 லிட்டர் தண்ணிக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல 100 கிராம் அரைச்ச வேப்பிள்ளை, 250 ml மாட்டு சிறுநீர், 100 கிராம் மாட்டு சாணம். சாணத்தை நம்ம தண்ணியை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம மாட்டுக்கோமை சேர்த்துக்கலாம். கடைசியாக 100 கிராம் அரைச்ச வேப்பிலை, இதே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி 1 ஹவருக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ அதை வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. இப்போது அதை வடிகட்டி நம்ம நாப்சாக் ஸ்ப்ரேயர்லையோ இல்லை பேட்டரி ஆப்ரேட் ஸ்ப்ரேயர்லையோ நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம். வாங்க ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் வந்து பேட்டரி ஆப்ரேட் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஸ்ப்ரேயர் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து அங்கே இருக்கிற சக்கர்ஸ்க்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம். இது கூட இருக்குது சுவிட்சு. மைக் அப்படியே வாடங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம நீம் அஸ்த்ராவை ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா சாறு உண்ணும் பூச்சிகள், அதாவது அஸ்வினி பூச்சி, வெள்ளை ஈக்கள், மாவு பூச்சி முதலிய பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்தலாம். இவைகளை கட்டுப்படுத்துறதுனாலே வந்து பல்வேறு நோய்கள் வாழை மரத்தை தாக்காமல் இருக்கும். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போல் பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க எங்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் டைம் வந்து சந்திக்கிறேன். அத்துடன் விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் அஸ்வத் மற்றும் சரவணனுடன் சந்தோஷ்குமார். பாய்.